ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபேக்ஸ் லீடர். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறது சவுத் கொரியா நாட்டில் வந்து செம்மண் கற்கள் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறீங்க கைஸ். அதாவது செங்கல் வந்து சவுத் கொரியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெட் கிளே பிரிக் ஃபேக்ட்ரியில் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை மட்டும் கொடுங்க கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராசஸாக வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பர் மிஷினில் வந்து போட்டு ஃபீட் பண்ணுறாங்க கைஸ். அந்த களிமண்ணானது வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வேயரில் வந்து ட்ராவல் ஆகி ஒரு கிரைண்டிங் மிஷினுக்குள்ளே போய் வந்து விழுகுதுங்க கைஸ். நீங்கள் பார்க்கலாம் அந்த கன்வேயரில் வந்து அந்த செம்மண் வந்து எப்படி வந்து ட்ராவல் ஆகி போகுதுன்றதை நீங்கள் வந்து பார்த்தா தெரியும் கைஸ். இதில் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா, அடுத்த கட்டமாக அதில் இருக்கக்கூடிய பெரிய கற்கள் மற்றும் பூலாங்கல் இந்த மாதிரி சிறு கல்களை வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி வந்து எடுக்கிறாங்க கைஸ். பார்க்கலாம், நீங்கள் கீழே வந்து பார்க்கலாம், அந்த சல்லடைகளை வந்து பார்க்கலாம். அது ஒரு வைப்ரேஷன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கற்களெல்லாம் வந்து தனியாக வந்து பிரித்து எடுக்கிறாங்க கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபைன் சாண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் சாண்டு வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ கன்வேயரில் வந்து எப்படி வந்து ட்ராவல் ஆகி வந்து போகுது அப்படின்னு. இறுதி கட்டமாக சிறு கற்கள் மற்றும் பெரிய கற்களை வந்து ரிமூவ் பண்ண பின்னாடி நீங்கள் கடைசியாக என் ப்ராடக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனான ரெட்லே தான் வந்து அவுட்புட்டாக வந்து கிடைக்குதுங்க கைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து போகலாம் கைஸ். இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த ஒர்க்கர் வந்து அந்த ஹாப்பரில் வந்து அந்த ரெட் கிளேவை வந்து போர் பண்ணுறாரு கைஸ். இது எதுக்காகனா அந்த கிளேவை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஃபைன் பார்ட்டிக்கலாக வந்து இது பண்ணுறதுக்கு கிரைண்டிங் பண்ணுறாங்க கைஸ். நெக்ஸ்ட்டு அது நேச்சுரல் பைண்டர்ஸு வாட்டர் கூட வந்து சேர்த்து அதை வந்து கிரைண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சீக்ரெட் ஃபார்முலா வந்து இருக்குது. இந்த பொருளை இவ்வளவு தான் வந்து சேர்த்துணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மண்ணை வந்து அரைச்சிட்டு இருக்கிறப்ப வந்து அந்த செம்மண் பிரிக் வந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருட்களை வந்து சேர்த்து வந்து கிரைண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம், ஒரு ஒயிட் கலர் மாதிரி ஒரு பவுடர் வந்து சேர்க்குறாங்க. அநேகமாக அது வந்து சுண்ணாம்பு பவுடராக தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா முந்தைய காலங்களில் வந்து சுண்ணாம்பு கற்களை வச்சு பயன்படுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா செங்கலை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். நீங்கள் பார்க்கலாம், பர்ஃபெக்டான லெவலுக்காக வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து மெஷர் பண்ணி வந்து போர் பண்ணுறாங்க கைஸ். எதனால் செம்மண் பிரிக்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா அது ஹீட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு பில்டிங்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டும் வந்து கொடுக்கும் கைஸ். வெயில் காலங்களில் வந்து வெயிலை தாங்கிறதாகவும் சரி, குளிர்காலங்களில் வந்து அதிகப்படியான குளிரை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் சரி, பில்டிங்கை ஒரு சரிசமமான ஒரு டெம்பரேச்சரில் வைக்கிறதுக்கு இந்த செம்மண் கற்கள் வந்து ரொம்பவுமே முக்கியமானதாக வந்து இருக்குங்க கைஸ். சீப்பானதும் கூட. நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம், அந்த செங்கலுக்கான மூலப்பொருட்களை வந்து நல்லா வந்து இந்த மிஷினில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்க்கலாம் அது எப்படி வந்து மிக்ஸ் பண்ணி விடுதுன்ட்டு கைஸ். எல்லா மெட்டீரியல்ஸையும் ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணுது, அந்த மண்ணு கூட வந்து எல்லாம் சேர்ந்து கலந்து வர மாதிரி. நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி அனதர் கன்வேயரில் வந்து ட்ராவல் பண்ணுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ரெசரில் போய் சேருதுங்க கைஸ். இந்த கம்ப்ரெசர் என்ன பண்ணுதுன்னா பிரிக்ஸுக்கான ஷேப்பை வந்து கொடுக்குதுங்க கைஸ். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கலாம், இந்த டைஸ் மூலமாக தான் வந்து பிரிக்ஸ் வந்து ஃபைனல் ஃபார்ம் அண்ட் ஷேப்புக்கு வந்து வருதுங்க கைஸ். அந்த டையில் வந்து அந்த சாண்டு போர் ஆயிடுச்சுன்னா ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ் வந்து பார்க்கலாம், இப்போ வந்து பிரிக்ஸை வந்து எப்படி வந்து கம்ப்ரெஸ் பண்ணி ஃபைனல் ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டாக வந்து என் ப்ராடக்டாக நமக்கு வந்து செம்மண் கற்கள் வந்து வெளியே வந்து வரும். ஒவ்வொரு பிரிக்கும் வந்து பாருங்க கைஸ், பார்க்குறதுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக வந்து இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம். அதோட டெக்ஸ்சர் மட்டும் பாருங்க கைஸ், எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
இதே மாதிரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கற்களுக்கும் ரிப்பீட்டடா வந்து ப்ராசஸ் வந்து நடைபெறும் கைஸ். நம்ம ஊர் சேம்பர்லேலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேறு வகையான ப்ராசஸ் வந்து நடக்குது. அதோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில நம்ம சேனல்ல வந்து வரும் காய்ஸ். அந்த வீடியோக்காக நீங்க வந்து எதிர்பார்த்து வந்து இருக்கலாம். இப்படி வந்து நம்ம சேம்பர்ல வந்து இந்த மாரி உடனேலாம் வந்து பிரிக்ஸ வந்து புடிச்சு தூக்க முடியாது. எவ்வளோ பர்ஃபெக்ட்டா வந்து இருக்குன்னு வந்து பார்க்கலாம் நீங்க, இந்த பிரிக்ஸு. ஒண்ணோடு ஒரு லேயர் அடுக்கி வைக்கிறதுக்கு, அவங்க வந்து சிறிய கார்ட்போர்ட் பீஸஸ வந்து பயன்படுத்தி வந்து இது பண்றாங்க காய்ஸ். கன்டினியூஸா பிரிக் ப்ரிப்பரேஷன் நடந்துக்கிட்டே வந்து இருக்கு. இத வந்து ரூம் டெம்பரேச்சர்ல ட்ரை பண்ணுறதுக்காக கொஞ்ச நேரம் வந்து நாட்கள் வந்து வச்சிருப்பாங்க கைஸ். அப்பதான் அது வந்து நல்லா வந்து செட் ஆகும். இதில என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இந்தியன் சேம்பர்ஸ்ல வந்து கல்ல வந்து ஈரத்தன்மைய வந்து போக்குறதுக்கு விறகு போட்டு எரிச்சு வேக்காடு குடுத்தால் மட்டும் தான் வந்து கல்லு வந்து ஸ்ட்ரென்த் ஆகும், இறுகும், அந்த ஈரப்பதம் போகும். ஆனா இந்த பிரிக்ஸ்ல அந்த பிரச்சனை வந்து கிடையாதுங்க கைஸ். பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையிங் ப்ராசஸ்க்காக ஷெட்டுக்கு அடியில நேச்சுரல் டெம்பரேச்சரில் வந்து காத்தோட்டமாக வந்து பிரிக்ஸை வந்து அடுக்கி வைக்கிறாங்க. ஓகே கைஸ், தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். நான் உங்கள் ஃபேக்ஸ் லீடர். தேங்க்